இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி 9, 2025 9/1/2025 தமிழ் குரோதி வருடம் மார்கழி மாதம் 25ஆம் நாள் வியாழக்கிழமை. பரணி நட்சத்திரம் பிற்பகல் 3:08 வரை, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம். வளர்பிறை தசமி திதி நண்பகல் 12:24 வரை, அதன் பிறகு ஏகாதசி திதி. சித்த யோகம் பிற்பகல் 3 வரை, அதன் பிறகு யோகம் சரியில்லை. கன்னி மற்றும் துலாம் ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்று கார்த்திகை விரதம், சாக்ஷுஷ மனு. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் பிற்பகல் 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி சுக்கிரன், மீனத்தில் ராகு. இன்று இரவு 8:47 சந்திரன் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகின்ற காரணத்தினால இன்று இரவு 8:47 வரை, அதாவது 8:47 PM வரை கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு துலாம் ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. ராசியில சந்திரன் இருக்காரு. ராசிநாதன் 4ஆம் இடத்துல பரிவர்த்தனா யோகத்தின் மூலமாக இன்று இரவு 8:47 வரைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குறிப்பா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல நிலம் சார்ந்த முடிவுகள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவுகளாக இருக்கக்கூடிய வகையில் இருக்கு. ஆரோக்கியத்துல முன்னேற்றம் ஏற்படும். வீடு மனை மாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்று புதிய முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நீங்க உங்களுடைய வேலை விஷயமா எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். இரவு 8 மணிக்கு மேல குடும்பம் சார்ந்த, பணம் சார்ந்த, உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக ஏமாற்றத்தை சந்தித்துக் கொண்டிருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இன்று நற்செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். கலைத்துறை நண்பர்களுக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கும் பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்களின் தொடர்பின் மூலமாக உங்களுடைய செயல்பாடுகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பதவி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவராக இருந்தாலும் சரி, வேலையில் இருக்கிறவராக இருந்தாலும் சரி, இல்லை வேலை கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் நல்ல முயற்சிகளின் பலன்கள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். அலுவலக ரீதியான முயற்சிகளில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் திருமணமானவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ரிஷப ராசி. விரயஸ்தானத்துல சனியின் பார்வையில சந்திரன் இருக்காரு. ஆனா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை யோகத்தின் மூலமாக உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2ஆம் இடத்தை புதன் பார்க்கிறாரு. இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் செலவுகள், உங்களுடைய தனிப்பட்ட ஆரோக்கிய செலவுகள், தனிப்பட்ட கடன் சார்ந்த செலவுகள்னு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. கடன் வாங்கிறதுக்கு இடம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. ஆனால் எல்லாமே இன்றைக்கி தலைகீழாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ராத்திரி 8:30 மணிக்கு மேலே நற்செய்திகளாக மனதைரியத்தை தரக்கூடிய வகையில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். மனசுக்கு பிடித்தவர்களின் உதவி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. சுகங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற விஷயத்தை அப்படியே கொட்டுறதுனால தான் கெட்ட பேர்.
முடிஞ்ச வரைக்கும் ஃபில்டர் பண்ண கற்றுக்கோங்க. அப்படி ஃபில்டர் பண்ண முடியலன்னா பேசாமல் இருக்கிறது நலம். 2ஆம் இடத்திற்கு புத சூரியனின் பார்வை இருக்கிறதுனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் அறிவார்த்தமாக இருந்தாலும் கேட்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு எதிரிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நல்லது சொன்னால் எவனும் ஏற்றுக்க மாட்டாங்க, அதனால் நல்லது சொல்லாதீங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, எதிர்பார்த்த இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் சில சமயம் இது மத்தியானத்துக்குள்ளே கிடைக்கிற மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றத்தை சந்திப்பீர்கள். இரவு 8 மணிக்கு மேலேனா நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு அனுகூல பலன்களை ஏற்படுத்தினாலும் குடும்ப சூழ்நிலை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. குடும்பத்தில் வாழ்க்கை துணை மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இன்று கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுடன் சற்று மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். அதுவும் மத்தியான வேளையில் பிஃபோர் 4 PM உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்கள் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குறிப்பாக இன்றைக்கி உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு எதிரித்தன்மையை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்குது. எதிரிகளும் பலம் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள். மிதுன ராசி. லாபஸ்தானத்தில் சந்திரன் லாபஸ்தானாதிபதியோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக தன லாபம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வருமானத்துக்கு குறைச்சல் இல்லை, வருமானம் அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் கௌரவத்துக்காக எடுக்கும் முடிவுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சப்தமஸ்தானத்தில் புதன் சூரியன் சேர்க்கை, புதாதித்ய யோகம். உங்களுக்கு நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க, நல்ல நண்பர்கள் பார்ட்னர்ஸாக இருப்பாங்க. நண்பர்களுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக உடன்பிறப்புகளின் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னதான் உடன்பிறப்புகளுக்கு சப்போர்ட்டிவாக நீங்கள் செயல்பட்டாலும் அவர்களின் மனஸ்தாபத்திற்கும் ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் பேசுகிற வார்த்தைகளில் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. வார்த்தைகள்னால தான் உங்களுக்கு எதிரிகள் உருவாகக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. குடும்ப எதிரிகளை கையாளக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு மரியாதைகள் கிடைக்கும். இரவு 8:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வந்து குருவோடு இணையும் பொழுது திடீர் தனயோகம் ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது குடும்பம் சார்ந்த செலவுகளாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேரை ரெக்கமெண்டேஷனில் இருக்குது, உங்கள் பேர் ரெக்கமெண்டேஷன் லிஸ்ட்டில் இருக்குது. எதுக்கு அப்படின்னா உங்கள் வேலை விஷயமா, பதவி உயர்வு சார்ந்த விஷயங்கள், புதிய பொறுப்புகள் கொடுக்கறதுக்காக உங்கள் பேரை ரெக்கமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் இன்றைக்கி எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஆனால் இரவு 8:30 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய எதிரிகள் மறைமுகமாக உங்களுக்கு சில தொல்லைகளை கொடுத்தாலும் அதை சமாளிக்கும் ஆற்றலை குரு பகவான் கொடுத்துட்ருக்காரு. அதனால் நிதானமாக செயல்படுங்க. ஏன்னா வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பெருத்த லாபத்தை ஏற்படுத்தும். அந்த லாபத்தை நீங்கள் தேவையில்லாமல் பேசி உங்கள் கோபத்தை காமிச்சு நஷ்டத்தை ஏற்படுத்திக்காதீங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுடைய வாழ்க்கை துணை ரீதியாக உங்களுக்கு அறிவுரைகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். சக பணியாளர்கள் உங்களுக்கு அறிவுரை கொடுப்பாங்க, உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க. எல்லாமே நல்லதாக இருக்குது. ஆனால் நீங்கள் அவங்களுக்காக ஏதாவது பண்ணினீங்கன்னாலோ இல்லை அவங்க சொல்கிறத கேட்டு பண்ணினீங்கனாலோ உங்களுக்கு செலவுகளை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் விரயஸ்தானத்துக்குள்ளே வரும்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று கவலையை மலைப்பை ஏற்படுத்தினாலும் அதனால் பாதிப்புகள் இருக்காது. அதனால் செலவுகள் ஏற்பட்டாலும் நைட் 8 மணிக்கு மேலே தான் உங்கள் கடன் அடைப்பீங்க. இது சந்தோஷத்தை ஏற்படுத்தும், மன நிறைவை தரும். கடக ராசி. ராசிநாதன் 9, 10 மற்றும் 11ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. இதனால் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக இரவு 8 மணி வரைக்கும் சந்திரன் 10ஆம் இடத்துல அந்த 10ஆம் வீட்டு அதிபதி செவ்வாயோட பரிவர்த்தனை பெற்றிருப்பதன் மூலமாக உங்களுடைய வேலை வாய்ப்பு, நிலம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறாரு, சந்திரன் பார்க்குறாரு. இந்த 2 கிரகங்களும் உங்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்களை நிவர்த்தி செய்வார்கள். நீங்கள் நிலத்தை விற்கணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் விற்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அதை காட்டிலும் உங்களுக்கு பன்மடங்கு பணத்தை தரக்கூடிய வகையில் நண்பர்கள் அல்லது உங்கள் தாயாரின் உறவினர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையும் உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் இன்றைக்கி நீங்கள் அவங்கக்கிட்ட மனசை விட்டு பேசணும். என்ன பிரச்சனைங்கிறத சொல்லி புரிய வச்சிட்டிங்கன்னா அவங்களுடைய உதவி சாதகமாக இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே
லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சந்திரன் உங்களுக்கு மனோபலத்தை மட்டுமல்லாமல் வழக்குகளில் வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கார். ஸோ மொத்தத்தில் இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில் வசந்தங்கள் திறக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மரியாதைக்கு குறைவில்லாத சந்தோஷகரமான நாள். செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வியாபாரிகளுக்கு வருமானம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபார வளர்ச்சிக்கும் தொழில் வளர்ச்சிக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அரசாங்க உதவிகள், கடன் பிரச்சனைகள்லாம் சாதகமாக இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இரவு 8 மணிக்கு மேலே மனோபலம் அதிகரிக்கும். மூத்த சகோதர சகோதரிகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். இத்தனால பங்காளிகளே உங்களுக்கு எதிராக இருந்தாங்க. இப்போ அந்த பங்காளிகள் உங்கள் பக்கம் நின்று உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இதனால் உங்களுக்கு யானை பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மறைமுக எதிரிகள் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ மறைமுக எதிரிகள்லாம் காணா போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்துடுது. இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பணம் சார்ந்த விஷயங்களில் பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் சிக்கல் இருந்தது, இப்போ அந்த சிக்கல்லாம் குறையக்கூடிய நேரம். வழக்கு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக உங்களுக்கு இன்று பெருத்த மாற்றம் ஏற்பட்டு புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்பட்டு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆரோக்கியத்தில் இது நாள் வரைக்கும் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு உடம்பு சரியில்லை, நிற்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல, ஆஃபீஸ் போக முடியல, இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் இருந்தது. ஆனால் இன்னையோட அந்த குழப்பங்கள் தீர்வதற்குண்டான நேரத்தை அடைந்து விட்டது. இதனால் உங்கள் உடம்புல இருந்த வியாதிக்கு மருத்துவ ரீதியான முடிவுரைகள் எழுதக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு மன நிம்மதி ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள். குழந்தைகளுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் நாள். சிம்ம ராசி. பாக்கியஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்காருன்னு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு குழந்தைகள் சார்ந்த உதவிகள் கிடைப்பதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். உங்களுடைய குடும்ப எதிரிகள், உங்களுடைய ப்ரொஃபஷனல் எனிமிட்டி, உங்களுடைய பிஸ்னஸ் எதிரிகள், இவங்களால் நீங்கள் மனக்கவலையில் இருக்கீங்க. அந்த கவலைகளை போக்கக்கூடிய வகையில் நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடன்பிறப்புகள் மற்றும் குழந்தைகளின் அறிவுபூர்வமான செயல்பாடுகள் உங்கள் எதிரிகளை உங்களிடம் அண்டவிடாமல் தடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவார்கள். இதன் மூலமாக நீண்ட நாள் குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுடைய வாக்கு வன்மையின் காரணமாக, அதாவது உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக உங்களுடைய சிக்கல்களுக்கு, குடும்ப சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வளர்பிறை சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்காரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. செவ்வாய் 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. இந்த செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தன யோகத்தின் மூலமாக 4ஆம் வீட்டு அதிபதி நீச்ச பங்கம், 4-9 கூடியவன் நீச்ச பங்கம் ஆகி இருக்கிறது. உங்களுக்கு அமோக பலன்கள் ஏற்படுத்தும். முன்னோர்களின் ஆசீர்வாதத்தின் மூலமாக சிக்கல்களுக்கு தீர்வு காணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வருமானம் அதிகரிக்கும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அரசாங்க உதவிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெற்றாலும் சக பணியாளர்களின் அதிருப்திக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவசரப்பட்டு உங்களுடைய அறிவுத்திறனை காண்பிக்கணும்னு நினச்சிட்டு பேசினீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வரும். அனாவசியமான எதிரிகளை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை தவறுபடாமல் பார்த்து கொள்வது நல்லது. குறிப்பாக அலுவலக ரீதியான எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கஸ்டமர்ஸ் அல்லது உங்களுடைய சப்ளையர்ஸே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மற்றும் பங்காளிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான அழுத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கீங்க. பட் இருந்தாலுமே கவனமாக இருக்கணும். குடும்ப சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் மற்றும் உடன்பிறப்புகளின் சப்போர்ட் இருந்தாலும் பங்காளிகளுடைய தொல்லை இருக்குது. வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இருக்குது. அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். இன்றைக்கி வாழ்க்கை துணையிட்டு உங்களுடைய கோபத்தையோ உங்களுடைய இயலாமையோ காமிச்சிங்கன்னா அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும். கன்னி ராசி. ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தோடு செயல்படுறது நல்லது. இன்றைக்கி நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது.
பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு மரியாதை குறைவை ஏற்படுத்தும். இரவு 8:47 சந்திரன் பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார். 9ஆம் இடத்திற்கு குருவோடு இணைகிறாரு. இதனால் கஜகேசரி யோகம் ஏற்பட்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான திருப்பங்கள் ஏற்படுறதுக்கு இரவு 8 மணிக்கு மேலே தான் நேரம் வருது. நாளைக்கு காலையில் உங்களுக்கு நற்செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுங்கள். நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. குறிப்பாக வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், நெஞ்சு எரிச்சல், அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் அல்சர் போன்ற விஷயங்களால் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அடி வயிற்று பிரச்சனை இருக்குன்னா அது உடனே மருத்துவரை நாடுவது நல்லது. மருத்துவம் சார்ந்த உதவி இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை காண முடியும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மனச்சலனம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். மனசு சஞ்சலப்படும். எதுக்கும் உங்களால் டெசிஷன் எடுக்க முடியாது. ஆரோக்கிய விஷயமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. வயிறு சார்ந்த நெஞ்சு சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்கு உடனே மருத்துவரை நாடுவது நலம். மூத்த சகோதர சகோதரிகளுடன் இன்று வாக்குவாதத்தை தவிர்ப்பது புத்திசாலித்தனம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், அது நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை குடும்ப விஷயமா இருந்தாலும் சரி, யாருக்காவது பணம் கொடுக்கணுன்னா நீங்கள் ப்ராம்ப்டாக கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்களை வெளியாரிடம் டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் தடுமாற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நன்மைகள் இரவு 8 மணிக்கு மேலே தான் வருது. ஆனால் பகல் வேளையில் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குது. மன சஞ்சலம், பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வேலை விஷயமா, வியாபார விஷயமா, உங்கள் குழந்தைகள் விஷயமா, உங்களுடைய உடன்பிறப்புகள் விஷயமாக நீங்கள் இன்றைக்கி பதட்டம் அடைஞ்சிங்கன்னா தேவையில்லாத சிக்கல் ஏற்படும். அது உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவல் ரீதியாக மேல் அதிகாரிகளின் சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி யாருக்கிட்டையும் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க. அவாய்ட் ஆர்குமெண்ட்ஸ். துலாம் ராசி இன்று இரவு 8:48 உங்களுக்கு 48 நிமிஷத்துலேருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் இன்றைக்கி பகல் வேளையில் சந்தோஷமாக இருப்பீங்க. நண்பர்கள் மற்றும் குழாமுடன் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். அதாவது நல்ல மாற்றத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு நற்செய்திகள் வரும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும். கலைத்துறை நண்பர்கள், உடல் உழைப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மேலதிகாரிகளின் பாராட்டுதலை பெறாமல் இருக்கீங்க. அதாவது உங்களை பற்றின விமர்சனங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அதனால் பதட்டம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு நல்ல மாற்றம் இருக்குது. உங்களை பற்றின பெருமை பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் உச்சபலத்தை அடைகின்ற பொழுது அந்த செவ்வாய், சப்தமஸ்தானாதிபதி செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் உங்களுடைய சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நைட்டு 11 மணிக்கு கூட ஃபோனில் சண்டை போடுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியது அவசியம். சந்தோஷமாக இருந்தாலும் பொறுமையுடன் இருப்பது அவசியம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த வீடு மனை சார்ந்த விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மதியம் 3 மணிக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. வழக்கு சார்ந்த விஷயங்களில் மனசில் ஒரு விதமான பதட்டம் இருக்கும். ஏதோ ஒரு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம், இல்லாட்டி ஏதாவது இஎம்ஐ கட்டாத விஷயம், இல்லை கிரெடிட் கார்டில் ஏதாவது வாங்கிட்டு பாக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் உங்களுக்கு மனசில் சஞ்சலத்தை ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லது. இன்று நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இரவு 8 மணிக்கு மேலே வீட்டில் குழந்தைகளுடனோ அல்லது உடன்பிறப்புகளுடனோ கருத்து மோதல் அதிகரித்து வாக்குவாதங்கள் ஏற்படும். முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பணியாற்றுபவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. உங்களுடைய நண்பர்கள் அல்லது ஆலோசகர்களிடம் கேட்டு செயல்படுவது நல்லது. உங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கக்கூடிய நபர்களை அனாவசியமாக எரிச்சல் படுத்தாதீங்க. அவங்கள தொந்தரவு பண்ணி சங்கடப்படுத்தாதீங்க. இன்றைக்கி மதியத்துக்கு மேலே உங்களுக்கு வேண்டாத பேச்சுக்களை பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவன்ட்டே இன்றைக்கி சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு சக பணியாளர்கள் விஷயத்தில் நட்புடன் பழகினாலும்
மதியத்துக்கு மேலே வேண்டாத பேச்சுக்களை பேசுவீர்கள். உங்களுடைய பேச்சு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். ஆனால் அதே பேச்சு தான் உங்களுக்கு கெடுதலையும் பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வெளியாரிடம் நீங்கள் யார்கிட்டையாவது கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த கடன் விஷயத்தில் இன்றைக்கி சற்று நிதானத்தை கடைபிடித்து செட்டில் பண்ணுவது நல்லது. அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் பதட்டம் அடையாமல் செயல்பட வேண்டிய நாள். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. விருச்சிக ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. அதனால் இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு மனோபலத்தை தரக்கூடிய நற்செய்திகள் வரும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு அறிவுபூர்வமான தீர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். ராசிநாதன் நீச்ச பங்கமாக இருக்கார். இரவு 8:47 வரைக்கும் 48 வரைக்கும். அதன் பிறகும் அந்த செவ்வாய்க்கு இடம் கொடுத்த சந்திரன் உச்சபலத்தை அடைகின்று உங்களுக்கு நட்பு பாராட்டுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வகையில் இருக்காங்க. அதனால் வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு யானை பலத்தோடு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உணரக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் மந்தத்தன்மையை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு வியாபாரத்தில் மாற்றங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இதன் மூலமாக வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. எதிரிகளே உங்களிடம் அடிபணியக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்கள் மற்றும் வாழ்க்கை துணை உங்களுடைய கலீக்ஸ் உங்களுக்கு கீழே பணியாற்றுபவர்கள்லாம் இத்தனை நாளாக எதிரித்தனமாக செயல்பட்டு இருந்தாங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே உங்கள் பேச்சுக்கு கட்டுப்பட்டு செயல்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நீண்ட நாளுக்கு பிறகு கணவன் மனைவி அந்யோன்யம் அதிகரித்து குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். உங்களுடைய பண வரதுனாலேயே உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் முயற்சிகள் எடுப்பீர்கள். இதனால் உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருக்கார். அந்த 9ஆம் வீட்டதிபதி சப்தமஸ்தானத்தில் உச்சஸ்தானத்தை அடைகின்ற காரணத்தினால கடனை அடைத்து நண்பர்களால் ஆதாயத்தை பெறக்கூடிய, நண்பர்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வழங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். மன நிம்மதி ஏற்படும். சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு லாபத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தனலாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். வாக்கு சாதுரியத்தை பயன்படுத்துவீர்கள். அறிவுபூர்வமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய எல்லா விஷயத்திலும் கடந்த 3 வருஷமாக 2 வருஷமாக இருந்த தடைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கும். தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு புதிய முயற்சிகளில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனா யோகம். அதனால் உங்களுக்கு வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பெருத்த வருமானம் இருந்தாலும் தேவையில்லாமல் சில பேர்த்துக்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணுவீங்க. அனாவசியமாக அடுத்தவங்க கிட்ட பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அதாவது வேலை விஷயமா இருந்தால் வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வியாபாரமாக இருந்தால் வியாபாரத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய தவறை பற்றி பேசுகிறது, அடுத்தவங்களுடைய தப்பான விஷயத்தை பற்றி பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. குறிப்பாக உடன்பிறப்புகளுடன் இன்று மோதல் போக்கை தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இன்றைக்கி குடும்பத்தில் ஆர்கியூமெண்ட்ஸ் நிறையா இருக்கும். மூத்த சகோதரர்களின் செயல்பாடுகளை நீங்கள் விமர்சனம் செய்வீர்கள் அல்லது அவர்களுடைய கோபமான பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானத்தை தவறவிடாமல் பார்த்து கொள்வது அவசியமான ஒன்று. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஆன்மீக நாட்டத்தில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஆனால் அதே சமயம் உடன்பிறப்புகள் குறிப்பாக மூத்த சகோதரிகளின் செயல்பாடுகளை விமர்சனம் செய்வது மட்டுமல்லாமல் அவர்களுடைய குறுக்கீடுகள் உங்கள் குடும்ப விஷயத்தில் இருந்துன்னா தேவையில்லாமல் வருத்தம் அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. வருமானத்தில் குறைவு இருக்காது. வியாபாரிகளுக்கு வருமானம் குறைவு இருக்காது. படிக்கின்ற குழந்தைகள் சற்று பிடிவாத குணத்துடன் செயல்பட்டால் அந்த குழந்தைகள்கிட்ட நிதானமான பேச்சை பேசுவது நல்லது. வீண் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைத்தாலும் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உடன் பணியாற்றுபவர்களின் தேவைகளுக்காக அல்லது உங்களுடைய
அறிவு வளர்ச்சிக்காக நீங்கள் ஏற்படுத்தும் செலவுகள் அபரிமிதமானதாக இருக்கும். இன்று பணம் பற்றாக்குறை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய நண்பர்களின் அட்ராக்ஷனுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சக பணியாளர்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. அவர்களின் அதிருப்தி உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். சற்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் வார்த்தையை விட்டுருவீங்க, கவனமாக இருந்துக்கோங்க. அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயத்தில் வியாபாரம் வளர்ச்சி அடைந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகள் உங்கள் கஸ்டமர்ஸ் கிட்ட வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்கள் பேரில் ஒரு அவர்ஷனை கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே இன்று நிம்மதியாகவும் சுமூகமான சூழ்நிலை ஏற்படும். இல்லாட்டி மனசில் சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகர ராசிக்கு 4 மற்றும் 5ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுற நாள். இந்த நாள் உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் பகல் வேளையில் மனசில் ஒரு தடுமாற்றம் சஞ்சலம் இருக்கும். சற்று முரட்டுத்தனமாக செயல்படுவீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை துணையோ இல்லை உங்களுடைய சக பணியாளர்களோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அதை உதாசீனப்படுத்துவீங்க. அதனால் உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும். இன்று பகல் வேளையில் உங்களுடைய செயல்பாடுகளில் மூர்க்கத்தனம் இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் உச்சமடையும் பொழுது கணவன் மனைவி உறவில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு முயற்சி எடுப்பீர்கள். அதாவது மனசு விட்டு பேசுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளுக்காக செலவுகள் ஏற்படும். அதாவது நீங்கள் எதிரிகளை பகைச்சிக்கக்கூடிய வகையில் இருக்குது. கூட இருக்கிறவங்களே பகைச்சிக்குப்பீங்க. அதனால் உங்களுக்கு அனாவசிய செலவுகள் ஏற்படும். தாயாருடனான மனஸ்தாபம் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் அவங்க தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் அலைச்சலை கொடுக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மேல் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகள் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன தைரியமும் மன கவர்ச்சியும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறும். குடும்பத்தில் இது நாள் வரைக்கும் இருந்த பணப்பற்றாக்குறை மாறுவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். திடீர் தனயோகம் மட்டும் இல்லைங்க, திடீர் உறவுகளும் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கை துணையின் சில தவறுகள் உங்களுக்கு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கோபத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அலுவலக ரீதியாக வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பாராட்டுதலை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கும். ஒன்றா உங்களுக்கு முன்கோபம் இருக்கும், இல்லாட்டி உங்களை சுற்றி யார் இருந்தாலும் சரி அவங்க உங்ககிட்ட எரிஞ்சு விழறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கோபம் உங்களுக்கு தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்று வருமானம் ஏற்பட்டு புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தின் மூலமாக பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வருகின்ற சந்தோஷகரமான நாள். கும்பராசி இன்று நாள் முழுவதும் பணப்பற்றாக்குறை இருக்காது. வருமானம் அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வருவதன் மூலமாக வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். வியாபாரத்தில் அரசாங்க அல்லது பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக புதிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறதுக்கு முயற்சி எடுப்பீங்க. நிலம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். எல்லாமே சாதகமாக இருக்குன்னு நம்ம நினைப்போம், ஆனால் திடீர்னு சிக்கலில் மாட்டிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்ச பங்கமாகி இருக்காரு. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. இன்று இரவு 8 மணிக்கு மேலே தாங்க உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வரும். அதுவரை பொறுமையாக இருக்கிறது நல்லது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அலுவலக ரீதியாக தொழில் ரீதியாக ஒரு பெரிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். இதன் மூலமாக தொழில் சிறக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கேட்ரிங் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் இருக்குது. அமோகமான பண வருமானம் ஏற்படும். காரிய வெற்றி ஏற்படும். உங்கள் பேரில் இருந்த வழக்குகள்லாம் நீர்த்து போகக்கூடிய வகையில் இருக்கிறனால உங்கள் பேரில் எந்த தவறும் இல்லைன்ட்டு தீர்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாள் கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கக்கூடிய சூழ்நிலை. சக பணியாளர்களின் செயல்பாடுகளையும் நீங்கள் பெருசாக விமர்சிக்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் சில விஷயங்களில்
கடன் விஷயங்கள்லையோ ஆரோக்கிய விஷயத்திலோ இல்லை கடந்த கால எதிரிகள் விஷயத்திலோ மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது. மெத்தனத்தினால உங்களுக்கு இன்று அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண வருமானம் ஏற்படும். தொழில் சிறக்கும். புதிய வாய்ப்புகள் தேடி வரும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். நீண்ட நாளைக்கு பிறகு மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இரவு 8 மணிக்கு மேலே சந்திரன் 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகும் பொழுது உங்களுடைய தாயாரின் அனுசரணையான போக்கு உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மீன ராசி. ராசிக்கு 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறதுனால நல்ல மாற்றங்களுக்கு உண்டான துவக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கவலைகள் மறையும். சஞ்சலங்கள் மறையும் நாளாக இருக்கும். இரவு 8 மணிக்கு மேலே 3ஆம் இடத்துல குரு சந்திரன் சேர்க்கை உங்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உடன்பிறப்புகளின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். குழந்தைகளின் வளர்ச்சி லாபத்தை ஏற்படுத்தும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வியாபாரத்தில் நீங்கள் யார்கிட்டையாவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வராமல் இருந்ததுன்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட சண்டை போட்டாவது வாங்கிட்டு வருவீங்க. ஆனால் மரியாதையாக பேசுவீங்க. அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் ஆதாயத்தை ஏற்படுத்தும். நீண்ட நாளுக்கு பிறகு நிம்மதியான தூக்கம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வளர்ச்சி ஏற்பட்டு பண வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். குடும்ப சப்போர்ட் சாதகமாக இருக்குது. குடும்பத்தில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஏன்னா புதிய முயற்சிகள் உங்களுக்கு பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கௌரவம் பதவி சார்ந்த விஷயங்களில் இருந்த கவலைகள் விலகும். நன்மைகள் அதிகரிக்கும். சுகங்கள் அதிகரிக்கும். அறிவுபூர்வமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கோ அல்லது வீடு மனை நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். அறிவுத்திறமையை பயன்படுத்துவதற்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 8 மணிக்கு மேலே பண வருமானம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குழந்தைகள் விஷயத்தில் உடன்பிறப்புகள் விஷயத்தில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். அலுவலக ரீதியாக வேலை ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றம் அல்லது பதற்றமான சூழ்நிலை மாறி உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இரவு 8 மணிக்கு மேலே உங்களுடைய நெருங்கிய நண்பர்களோ அல்லது நெருங்கிய உறவினர்களோ வீட்டுக்கு வருகை தந்து உங்களுக்கு சந்தோஷத்தை திக்குமுக்காட செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.